துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மற்றவங்க சலாம் போடுற மாதிரியான வாழ்க்கையை சந்தேகமில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப் போகுது. அதாவது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் 2 ஆதிபத்தியங்களை எடுத்திருக்கிறாரு. 2 ஆதிபத்தியத்தை எடுத்துக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் திரண்ட சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய விதி இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதாவது மற்ற கிரகங்கள் பொதுவாகவே ஒரு கிரகங்கள் யோகத்தை கொடுக்குதுன்னு வைங்களே, அந்த யோகம் கிள்ளி கிடைக்க வேண்டிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளி சுக்கிர பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மாதிரியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகையில் 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் கொடுக்கக்கூடிய அல்லது சத்தமில்லாத சம்பாத்தியத்தை நித்தமும் கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான வகையில் மிகுதியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பங்களை நாளும் பொழுதும் வழங்கக்கூடிய அமைப்பில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய ஏக காலமும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது 7ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத ஒரு சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது நடக்கும்னு நான் நினச்சதே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு